எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ரமலானுடைய சஹர் நேரம் உண்மையிலேயே அது ஒரு பொன்னான நேரம். அந்த நேரத்தில் நாம் கேட்கும் துஆக்கள் நேரடியாக இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அருளும் பரக்கத்தும் நிறைந்த நேரத்தில் என்ன திக்ருக்களை ஓத வேண்டும், எப்படி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்று நம்மில் பலருக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். சில சமயம் சஹர் சாப்பிடும் அவசரத்தில் அந்த நேரத்தின் மகத்துவத்தையே நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஹதீஸ்களில் மிக உறுதியாக சொல்லப்பட்ட 3 மிக முக்கியமான திக்ருகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த 3 திக்ருகளையும் நாம் சஹர் நேரத்தில் முறையாக ஓதினால் நம்முடைய உள்ளம் நிம்மதி அடையும். நம்முடைய துஆக்கள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். வாருங்கள், அந்த 3 பொக்கிஷங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். சஹர் நேரம் என்பது சுபுஹ் தொழுகைக்கு முன்பு நோன்பு வைப்பதற்காக நாம் சாப்பிடும் நேரம். ஆனால் இது வெறும் உணவு உண்ணும் நேரம் மட்டுமல்ல. அல்லாஹ் தன் அடியார்களோடு மிக நெருக்கமாக இருக்கும் ஒரு ஸ்பெஷலான நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஏன்னா சஹர் செய்வதில் பரக்கத்து இருக்கு என்று கூறியுள்ளார்கள். இந்த பரக்கத் என்பது நாம் உண்ணும் உணவில் மட்டுமல்ல, அந்த நேரம் முழுவதுமே நிறைந்திருக்கிறது. இந்த நேரத்தின் சிறப்பை விளக்கக்கூடிய மிக அழகான ஒரு ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற நூல்களில் பதிவாகியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான். இரவின் கடைசி 3இல் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாராவது பிரார்த்தித்தால் அதை நான் ஏற்கிறேன், என்னிடம் யாராவது கேட்டால் அதை நான் கொடுக்கிறேன், என்னிடம் யாராவது பாவ மன்னிப்பு கோரினால் நான் அவரை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்வே கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து கேளுங்கள் தருகிறேன், மன்னிப்பு கேளுங்கள் மன்னிக்கிறேன் என்று நம்மை அழைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பை நாம் எப்படி தவறவிட முடியும்? நபி தோழர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் சஹர் நேரத்தை சுபுஹ் தொழுகைக்கு மிக நெருக்கமாக வைத்திருந்தார்கள். ஜைத் பின் சாபித் ரலி அவர்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹர் செய்துவிட்டு பின்னர் சுபுஹ் தொழுகைக்கு தயாராவோம் என்றார்கள். சஹருக்கும் தொழுகைக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருக்கும் என்று கேட்டதற்கு 50 வசனங்கள் ஓதும் நேரம் என்று பதிலளித்தார்கள். அதாவது சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள். இந்த குறுகிய ஆனால் விலைமதிப்பற்ற நேரத்தில் தான் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிக முக்கிய திக்ருகளை ஓத வேண்டும். சஹர் நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக மிக முக்கியமான ஒரு அமல் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவதுதான். இதைத்தான் இஸ்திஃபார் என்று சொல்கிறோம். நம்மில் பாவம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறோம்? தெரிந்தும் தெரியாமலும் சின்னதும் பெரியதுமாக நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம். அந்த பாவங்கள் தான் நமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு தடையாக கூட இருக்கலாம். எனவே துஆ கேட்பதற்கு முன்பு பாவக்கரைகளை கழுவி நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது மிக அவசியம். மிக எளிமையான வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறேன். இந்த வார்த்தையை வெறும் உதட்டளவில் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி உண்மையான மனதுடன் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பாயாக என்ற உணர்வோடு சொல்ல வேண்டும். பாவ மன்னிப்பு கோரி உள்ளத்தை தூய்மைப்படுத்திய பிறகு நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் அவனது தூய்மையையும் போற்றி புகழ்வது. இதை தஸ்பீஹ் என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 வார்த்தைகள் இருக்கின்றன, அவை நாவுக்கு ரொம்ப இலகுவானவை, மறுமையில் தராசில் மிகவும் கனமானவை, அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவை. அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதன் பொருள், அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது, மகத்தான அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். இந்த திக்ரை சஹர் நேரத்தில் ஓதும்போது இந்த வானம், பூமி, மலை, கடல் என அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அந்த மகத்தான இறைவனை நாம் புகழ்கிறோம். யா அல்லாஹ், நீ எல்லா குறைகளிலிருந்தும் நீங்கியவன், நீயே பரிபூரணமானவன் என்று நாம் சாட்சி சொல்கிறோம். இதன் நன்மைகளை பார்த்தோமேயானால், ஒருவர் ஒரு நாளில் 100 முறை சுப்ஹானல்லாஹ்
சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று கூறினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சரி, பாவ மன்னிப்பு கேட்டோம், அல்லாஹ்வையும் புகழ்ந்தோம். இப்போது நமது துஆக்கள் வானத்தின் வாசல்களை தட்டி இறைவனின் சமூகத்தை அடைவதற்கான ஒரு திறவுகோலை பயன்படுத்த வேண்டும். அந்த திறவுகோல் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. உமர் ரலி அவர்கள் கூறியது போல ஒரு துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படும் வரை வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நிறுத்தி வைக்கப்படுகிறது. யோசித்து பார்ப்போம், நாம் எவ்வளவு கண்ணீரோடும் உருக்கத்தோடும் துஆ கேட்டாலும் அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து இல்லை என்றால் அந்த துஆ இறைவனை சென்றடைவதில் தாமதம் ஏற்படலாம். ஸலவாத்து சொல்வது என்பது, யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன்னுடைய அருளையும் சாந்தியையும் பொழிவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதுதான். எப்படி ஸலவாத்து சொல்வது? மிக எளிமையான ஸலவாத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத். தொழுகையில் நாம் ஓதும் நீண்ட ஸலவாத்தையும் ஸலவாத் இப்ராஹிமியா இதையும் ஓதலாம். நாம் சஹர நேரத்தில் நம்முடைய துஆவை தொடங்குவதற்கு முன்பும் நம்முடைய துஆவை முடித்த பின்பும் ஸலவாத் ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். 2 ஸலவாத்துகளுக்கு இடையில் கேட்கப்படும் பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவதில்லை என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை நாம் ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் நம் மீது 10 முறை அருள் புரிகிறான். நமது 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நமது 10 படித்தரங்கள் உயர்த்தப்படுகின்றன. இவ்வளவு நன்மைகளை தரும் இந்த ஸலவாத்தை ஓதுவதன் மூலம் நாம் அல்லாஹ்விடமும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் நமது அன்பை வெளிப்படுத்துகிறோம். இது நமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான மிக உறுதியான வழியாகும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பரக்கத்தான ரம்லான் மாதத்தில் நோன்பு நோற்க வாய்ப்பு வழங்கிய அல்லாஹ்வே, உன்னை போற்றி புகழ்கிறோம். அருள் இறங்கும் இந்த நேரத்தில் உன்னிடம் இறங்குகிறோம். அல்லாஹ்வே, எதிர்காலத்தை பற்றிய எங்கள் பயத்தை நீக்கி எங்களை பாதுகாப்பாக ஆக்குவாயாக. அல்லாஹ்வே, எங்கள் பயத்தை நீக்குவாயாக. எங்கள் குறைகளை மறைத்தருள்வாயாக. எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவற்றை காப்பாயாக. எங்கள் இறைவா, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எங்கள் இதயத்தில் குடியேறிவிட்டது. வாழ்க்கையின் கடினங்களால் எங்கள் மனம் கலங்கியுள்ளது. எனவே எங்கள் மீது அமைதியையும் நிம்மதியையும் இறக்குவாயாக. அல்லாஹ்வே, எங்கள் பயங்களையும் தீய எண்ணங்களையும் அகற்றி விடுவாயாக. எங்கள் இதயத்தை ஈமானின் உறுதியால் நிலைநிறுத்துவாயாக. ஏக இறைவா, எங்கள் உள்ளத்தில் பாதுகாப்பை அளிப்பாயாக. எங்கள் உடலில் ஆரோக்கியம் அளிப்பாயாக. எங்களுக்கு தினந்தோறும் தேவையான வாழ்வாதாரங்களை அருள்வாயாக. அல்லாஹ்வே, நாங்கள் பயப்படுகிறோம். அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை காப்பாயாக. நாங்கள் தடுக்க முடியாதவற்றிலிருந்தும் காப்பாயாக. பாதுகாப்பளிப்பவனே, உன்னைவிட பாதுகாப்பளிக்க யாருமில்லை. இந்த உலகின் அவமானத்திலிருந்தும் மறுமையின் தண்டனையிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. உன் நினைவால் நிம்மதி பெறும் பாதுகாப்பானவர்களுள் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன்.